दादी प्रकाश मणि, दादी प्रकाश मणि. और इसके लिए फिर पुरुषार्थ करना होता है. நீங்க முயற்சி செய்யணும், தேவதைகளாகணும். अपने को फरिश्ता बनाते कोई रिश्ता नहीं, तो फिर खुद से எந்த உறவுகளும் இல்லாத ஒரு நபர் நீங்க உங்களையே கேளுங்க, நான் எந்த அளவுக்கு கர்மத்தின் பந்தத்திலிருந்து விடுபட்டுட்டேன், வேற எந்த பந்தத்துல இருந்தும் விடுபட்டுட்டேன்னா வேற ஏதாவது என்ன கீழே இழுத்து போடுமா, தாழ்த்தி விடுமா? நான் பந்தத்துல கட்டுப்பட்டு இருக்கிறேனா அல்லது நான் பந்தத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறேனா? நீங்க பந்தத்துல இருந்து விடுபட்டு இருந்தீங்கன்னா புத்தி அளவுக்கு செயல்பாட்டை விட்டுருங்க. கர்ம பந்தத்துல என் புத்தி ஈர்ப்பு கொண்டதுன்னா புத்தி யோகம் பாபாவோட இருக்காது. புத்தி யோகம் பாபாவோட இல்லைனாக்க ஒரு விஷயத்தை நான் நினைவு கொள்ளணும், ஆனந்த லீலையை நான் அனுபவிக்க முடியாது, அதிமேலான குஷிய நான் அனுபவிக்க முடியாது. இரண்டாவதா பாபா, அந்த ஒரு பாபாவோட நீங்க எல்லா அன்பான உறவுகளை நீங்க அனுபவிக்க முடியாது, இதை நீங்க அனுபவிக்க முடியாது. ஆனந்த குஷிய நீங்க அனுபவம் செய்ய முடியாது, ஆனந்த லீலைய நீங்க அனுபவிக்க செய்ய முடியாது. உங்களுடைய உறவு அந்த ஒரு பாபாவோட இல்லைன்னு சொன்னாக்க प्रकाश की मणि है अपनी दादी, ओ प्यारी दादी, ओ न्यारी दादी, सबकी दुलारी है हमारी दादी, हमारी दादी. Om Shanti. Have சாந்தி. loving intellect in order to become a victorious jewel. The canopy of remembrance. In order to be constantly victorious, stay under the canopy of remembrance.
நினைவு யாத்திரை என் பாதுகாப்புல இருங்க. யாரெல்லாம் நினைவு யாத்திரையின் பாதுகாப்புல இருக்கிறீங்களோ மாயையிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. மாயையின் எந்த விதமான நிழலும் உங்க மேல படாது. 5 விகாரங்கள் உங்களை தாக்காது. 5 விகாரங்கள் உங்களோட விரோதியா இருக்கிறதுக்கு பதிலா உங்களுடைய சேவகனா இருப்பாங்க. விஷ்ணு படுத்திருக்கிற சமயம் பாம்பு அவரை பாதுகாக்கிறதா காட்டப்படுது. இதுதான் அதனுடைய சாதனைக்கு உரியவர். சாதனையின் ஒரு உதாரணம் காட்டி விஷ்ணுவின் உதாரணம், விஷ்ணு பாம்பு மேல படுத்திருக்கும் உதாரணம் தான் சாதனையின் ஒரு உதாரணம். ओम शांति अव्यक्ति परिवार में वेलकम टू अव्यक्ति परिवार. அவ்வியாத்தி பரிவாருக்கு வரவேற்கின்றோம். Have a lovely இன்றைக்கு நாள் day. 16. To become a victorious jewel. Today's topic, அன்பு the canopy கொண்ட of புத்தி உள்ளவரா இருங்க. வெற்றிக்குரிய ரத்னமா இருங்க. Listen to Mohini Didi. நினைவு யாத்திரையின் பாதுகாப்புல இருங்க. பிடிஜி பேசுறது விலங்குல. பிடிஜியுடைய Om Shanti everyone. ஓம் சாந்தி. எல்லோருக்கும் Is ஓம் everyone சாந்தி. happy, right? எல்லோரும் As சந்தோஷமா everyone இருக்கிறீங்களா? celebrated yesterday. Actually, every day seems to be day of celebration, right? நம்மளோட Because ஒவ்வொரு everyone நாளும் விழா நிறைஞ்சு இருக்கு, கொண்டாட்டமாவே இருக்கு இல்லையா? சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம so when we do எல்லாத்தையும் something அன்போட with செய்யறோம். love, that is all நாம happiness, right? சந்தோஷத்துல Yesterday வாழ்றோம். we almost spent அதனால 2 சந்தோஷம் தான் நம்ம hours வாழ்க்கையாகுது. listening to all நானு beautiful 2 மணி songs, நேரம் videos, அழகான messages பாடல்கள், which வீடியோ, you have sent from all செய்தி over the world. உலகம் முழுதும் அனுப்புனத Thank நான் you. காதால கேட்டேன். I நான் feel so உங்களுக்கு much எல்லாருக்கும் fortunate. நன்றி சொல்றேன். இது என்னுடைய பாக்கியம். In such a unlimited family, we are able நான் to celebrate. It was my அளவு daughter's கடந்த குடும்பத்துல birthday. இருக்கேன். லௌகீகமா Journey லௌகீக of பிறந்த நாளை 63 கொண்டாடுறேன். of 63 63 plus, but also 83 for spiritual journey more than 60. 83 வயது இந்த உடல். With ஆனால் different ஆன்மீகத்துல destinations, 60 வருஷமா இருக்கிறேன். starting from India, then to Europe, இந்தியா, யூரோப், then North கரீபியன், America, then நார்த் Europe, அமெரிக்கா, யூரோப், Africa, all over the world. ஆப்பிரிக்கா, உலகம் முழுதும் பாபா என்ன Very அனுப்பியிருக்கார். interesting at that time. Centers were very few. Were சில very small. நிலையங்கள் தான் இருந்தது. It is சின்ன different குடும்பமா now. இருந்தோம். And
குறுகிய அளவுக்கு தான் வசதி Settlement இருந்தது. started doing very இப்போ well. நிறைய நிலையங்கள் இருக்கு. எல்லோரும் So I also தனித்து wish வாழ each one of you கத்துக்கிட்டீங்க. will celebrate நீங்க whenever, ஒவ்வொருத்தரும் whatever is your எந்த lawgic நாளா festival. இருந்தாலும் But thank you உங்களுடைய for all these லௌகீகம் funds. அலௌகீக பிறந்த நாளை கொண்டாடுங்க. I ஒவ்வொரு always நாளும் question கொண்டாட்டம். myself நான் whether I எப்போதுமே am என்ன able to கேள்வி கேட்பேன். be in natural remembrance of Baba. எளிய I feel like, யோகத்துல oh, நான் I was இருக்கணும். in Baba's பாபாவோட presence. நான் எளிய And யோகத்துல also எந்த there is நேரமும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். this taste. And a different meaning of this taste is here. ஆர்வமற்ற நிலையில நான் வாழணும்னு Abundance ஆசைப்படுறேன். of everything. எல்லா Including விஷயத்திலையும் love. There's a அளவு kind கடந்து of இருக்கணும்னு peace ஆசைப்படுறேன். அன்போட in சேர்ந்து. presence of you don't have any desires. எந்த ஆசையும் இருக்காது. இந்த நிலையில நான் வந்துட்டேன்னா எனக்கு From all the முழுமையா விடுபட்டவனா இருக்கணும். But also, if you அதே want to சமயத்துல really keep your life very much happy and like உங்க celebrating, வாழ்க்கைய சந்தோஷமா வச்சிருக்க விரும்புனீங்கன்னா interest in everything to learn, எல்லாத்துலயுமே ஆர்வம் காட்டுங்க. கத்துக்கொள்ள learn, கத்துக்கொள்ள ஆர்வம் காட்டுங்க. because கத்துக்குங்க, எடுத்து the செய்யுங்க. experience of learning gives also கத்துக்கொள்ளும் ஆர்வம் intellect, இருக்கிறதுனால broad intellect, not limited intellect. குறுகிய There was a புத்தி time நிலை when இருக்கக்கூடாது. Baba and Dadi's their ஒரு training was காலகட்டம் இருந்தது. to make us all round. Now is like எங்கள departments or centers or you have to எல்லா be this சேவையிலையும் good either in தெரிஞ்சவர்களா office ஆக்குனார் work பாபா. or karma yoga ஆபீஸ் or வேலை, able கர்ம to யோகா, teach but also சமையல், people கற்றுக் to கொடுக்கும் கலை, learn. எல்லா But விஷயத்திலையும் that time 4 when பேரோட Baba, பழகும் விதம், you have to feed Toli or you have to give Brahma Bhojan. பிரம்ம So போஜன் we கொடுக்கணும், used தோழி to ஊட்டி be விடணும், there. நாங்க So I சமைக்கணும். cook for all the dadis. தாதிமார்கள் Didi எல்லாத்துக்கும் நான் Manmohini used சமைப்பேன். to like தீதி cauliflower. மன்மோகினி So one time she காலிஃப்ளவர் I have வெட்டி to take கொடுப்பாங்க. her to a doctor in Delhi. So while டெல்லிக்கு returning, she said, டெல்லியில "Mama, you cook டாக்டர் for கிட்ட daddy. கூட்டிட்டு What போனேன். do you want?" The cauliflower. So we were in that three-wheeler. தீதி She மன்மோகினி brought காலிஃப்ளவர் just சமைக்க a சொன்னாங்க. taxis. So அதை சமைச்சு கொடுத்தேன். there was like a market. Right? People மார்க்கெட் sit with இருக்கும். their baskets and all that. So I stopped பாஸ்கெட்ல Daddy and உட்காந்துருப்பாங்க. I said, let me buy one nice cauliflower to make for Didi. So I bought it அழகான and I காலிஃப்ளவர் went. வாங்கி So I தீதிக்கு told her சமைச்சு 2 கொடுத்தேன். person, by the time I will cook lunch for you. Even lunch was ready, but no, daddies had their own taste. So I always cook லஞ்ச் இருந்தது. for them, with their ஆனா taste. And தாதிமார்களுக்கு தனிப்பட்ட so ருசி ரசனை it's இருக்கும். like சிந்தி Baba was சாப்பாடு. kind of surprised. You go to the best doctor, then you buy cauliflower, then you come home, and they had boiled some black eye beans to make with cauliflower. So it was very nice. She ate properly. She rested. With சிந்தி Dadi, முறையில சமைக்கிறதுனா தாதிங்களுக்கு ரொம்ப every பிடிக்கும். Dadi, ஒவ்வொரு whenever we got a தாதிமார்களும் chance, we did things வாய்ப்பு together, கிடைச்சா but also we ஒன்றா I சேர்ந்து cook for செய்வோம். them. I know their taste ஆனா very well. சமைச்சு Also கொடுத்துருக்கேன். for Didi. அவங்களுடைய ருசி எனக்கு நல்லா தெரியும். Dadi Prakash Mani's day is coming next Sunday. தாதி Janamaଷ୍ଟami பிரகாஷ் and மணியோட நாள் Janmashtami day. So ஜன்னமாஸ்தமி from நாள். now onwards, I'm தாதி thinking, பிரகாஷ் மணியோடைய what நாள் can we கூட. make for Dadi? What தாதிக்கு Dadi என்ன likes, செய்யலாம்? you know? தாதிக்கு என்ன Now பிடிக்கும்? this looks very gross things, right? Why we are இதெல்லாம் thinking about food and all that? மேலான உணர்வு தான், வெறுமையான உணர்வு. But from very beginning, Baba always ஆரம்பத்துல இருந்து பாபா make எப்போதும் everything, சொன்னார், cook everything properly. எல்லாத்தையும் சமைங்க, So taking interest, சரிவர செய்யுங்க. எதை செய்தாலும் சரிவர செய்யுங்க. ஆர்வத்தோட செய்யுங்க. serving or helping to. Generally, it is said that seniors sustain junior, but for me, I always மூத்தவர்கள் that we also sustain. இளையோர்களை கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இளையோர்கள் My Lokik mother, நான் தாதிமார்களை கவனிச்சு கொண்டேன். என்னுடைய மூத்தோர்களையும் என்னுடைய லௌகிக குடும்பத்துல நான் தான் ஆதரிச்சேன்.
சி- and then we சிறியவர்கள் தானே எல்லாத்தையும் செய்யணும். அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தானே. I have heard that in India, once you become coordinator, நான் you don't கேள்விப்பட்டேன் இந்தியா I thought I should இந்திய open a இந்தியாவுல chamber if I could, right? நான் So கேள்விப்பட்டேன் remember, இந்தியாவுல you are connected with your நிலையத்தின் தலைமை connected with வகிக்கிறவங்க God. சமைக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் எங்கெல்லாம் You போறனோ love and interest in நான் learning. தான் சமைப்பேன். You are learning வாழ்க்கையில that ஆர்வம் இருக்கணும். all that ஒவ்வொரு we வாழ்க்கையில see ஒவ்வொரு சூழலும் brings joy கற்றுக்கொள்ளும் ஒரு and சூழல். brings remembrance. In order to become குஷியோட நாம truly victorious, நினைவு கொள்ளணும். நினைவு spirit யாத்திரை நமக்கு cannot குஷிய only கொண்டு bring வரணும். remembrance. Those who always நினைவு stay in யாத்திரை the என்ற protective பாதுகாப்புல இருங்க. safety யாரெல்லாம் இந்த from பாதுகாப்புல all இருக்கிறீங்களோ obstacles, மற்ற எல்லா மாயையின் தடங்கல்கள் பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். no shadow of Maya can மாயையின் follow எந்த them ஒரு in நிழலும் any way. அவங்கள பின்பற்றாது எந்த விதத்திலையும். The five vices, instead 5 of விகாரங்க enemy, become உங்களுடைய your விரோதியா servant இருக்கிறதுக்கு பதிலா and உங்களுடைய serve in the வேலைக்காரர்களா ஆகுவாங்க. servers in the picture of Vishnu. உங்களுடைய சேவகர்களாகுவாங்க. They have shown விஷ்ணுவோடைய the படத்துல snake கூட as a bed and the snake as a canopy வி- also. பாம்பு This is the விஷ்ணுவுடைய sign of being மெத்தையா இருந்தது. victorious. பாம்பின் தலை விஷ்ணுவின் பாதுகாப்பா இருந்தது. Lakshman, no? Rama's brother left லக்ஷ்மண் body அவருடைய and he went and he சகோதரர் snake உடலை was விட்ட pushed away. சமயம் And they call it Sesna because he சேஸ்னா wanted to serve. So the head அவர் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டார். was Lakshman, who was லக்ஷ்மண் தான் still serving by protecting. நாகப்பாம்பா இருந்தார், Aim பாதுகாப்பா is இருந்தார். what லக்ஷ்மண் is அப்படின்னா sign. வாழ்க்கையின் So லட்சியம். it's very beautiful that when we have அழகான in our mind, நம்ம மனதுல லட்சியம் இருந்ததுன்னா serve. Right. நம்மனால நல்ல Devi, சேவை செய்ய முடியும். thank you very much. நன்றி நன்றி. திரும்பவும் திரும்பவும் தேவி சொல்றாங்க நன்றி. என்னுடைய லௌகீக அலௌகீக பிறந்த நாளை கொண்டாடினதுக்கு நன்றி. Om Shanti, Om Shanti Didi, and Om ஓம் Shanti சாந்தி Avyakti Parivar. அவ்யக்தி பரிவார். ஓம் சாந்தி. It's my fortune to be in the Avyakti room today with Didi. இன்றைக்கு தீதியோட அவ்யக்தி அறையில தீதி Yesterday. தீதியோட இருக்கிறேன் நானு. நாம் பாக்கியசாலி. But I think we had more fun than you celebrating. உங்களுடைய பிறந்த நாளா இருந்தாலும் எங்களுக்கு குஷியா இருந்தது. உங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுல எங்களுக்கு குஷியா இருந்தது. நீங்க எப்பொழுதுமே எங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கூட குஷி இருந்தது. இதுதான் நீங்க எப்படி செய்யறீங்கன்னு எடுத்துக்காட்டுது. நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுது. உங்களுடைய வழியில நிறைய வாழ்த்துகள் வந்து கொண்டே இருக்கின்றது. நினைவு யாத்திரை அழகான முறையில சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதா நேர்மையான உண்மையான நினைவு யாத்திரையில நினைவு யாத்திரை வைராகிய உணர்வு ஏற்படும். அது எப்படி இன்னொரு வாழ்க்கை பாதையை காட்டுதுன்னு எடுத்துக்காட்டும். தெய்வீகமான தெய்வீகமான ஒரு பற்றற்ற நிலை. Just listening to it, just the words, it can get a little confusing, I think. Disinterest and interest, same time. How is that possible? ஆர்வமற்ற நிலை, ஆர்வம் கொண்ட வாழ்க்கை முறை ஒரே கருத்து மாதிரி தான் இருக்கும்.
your பாபாவுடைய connection with Baba. எளிய நினைவு யாத்திரையை கொண்டு இருந்தோம்னா The dynamics that really happens where there is என்ன நடக்கும்? rest from anything that is எதுலயுமே ஆர்வம் இல்லாத நிலை. time, a deep அதே சமயத்துல within us, பாபா என்னுடைய ஆழமான ஈர்ப்பு பாபாவுடைய நினைவிலேயே வாழ்றது. serving others and even developing மற்றவர்களுக்கும் சேவை செய்யறேன், எல்லோரோடையும் நான் இருக்கிறேன். ஆனா அதே சமயத்துல பற்றற்ற நிலையில இருக்கிறேன். அதை எப்படி நான் சமநிலை கொள்றது? ஆசையிலிருந்து விடுபடணும், திருப்தியா இருக்கணும், Contentment நிரம்பி இருக்கணும். related to disinterest also. திருப்தி அப்படின்னு சொன்னாக்க Very simple example. பற்றற்ற நிலைன்னு அர்த்தம். Tummy is full and you really உங்களுடைய வயிறு நிரம்பி இருக்கு, so even the best things are offered. Have little நல்ல bit, சாப்பாடு have little கொடு, bit. No, no. சாப்பாடும் கிடைக்குது, No, it's ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. but this அது ஒரு விதமான full. ஆர்வமற்ற One is நிலை. like from sorrow and ஒன்று பற்றற்ற நிலை, negative things you are disinterested. Other is when you are content, means when you are full, திருப்தியா இருந்தீங்கன்னா, you have content, நிரம்பி இருந்தீங்கன்னா you also have no interest now further for anything. உங்களுக்கு எதுலயுமே ஆர்வம் You can இருக்காது. know when Shiv Baba came in Brahma Baba, சிவபாபா பிரம்மபாபா உடல்ல வந்த சமயம் you அவர் என்ன all the செய்தார்? buildings they had and எல்லா Baba கட்டடங்களும், started different schools, different வெவ்வேறு pathshalas, பள்ளிக்கூடங்கள், living பட்சாலா ஆரம்பிச்சார். so Baba changed each building to serve. பாபா ஒவ்வொரு And then கட்டடத்தையும் Baba once கல்வி invited கூடமா me to மாத்தினார். Karachi to go to பாபா Banaras கராச்சியை விட்டு as CEO பனாரஸ்க்கு of போக Calcutta. And then தீர்வு Baba will take care of முடிவெடுத்தார். Yagya. மம்மா So யக்யாவை little பார்த்துக்குவாங்க. children came with parents. And those சின்ன children சின்ன also குழந்தைகள் taken care, not by their parents. பெற்றோர்களோட Baba வந்தாங்க. used to take care. And I remember பெற்றோர்களோட Baba வருவாங்க, said, பெற்றோர்கள் and some குழந்தைகளை Baba விட்டுருவாங்க, shared தாதிமார்கள் தான் இந்த some Baba குழந்தைகளை given like பார்த்துக்குவாங்க. 10 children, 12 children. They 10 take குழந்தைகள், care not 12 because குழந்தைகள். looking mothers have to do things. தாதிமாருங்க லௌகீக They தாயா இருந்ததில்லையே, didn't know. And they தாதிக்கு started தெரியாதே. learning everything. அவங்க But one day எல்லாத்தையும் Baba கத்துக்கிட்டாங்க. called her and said, you will be the nurse of Yagya. She said, யக்யாவுடைய first time, no background of medicine, நர்ஸா no இருப்பீங்க நீங்க no அப்படின்னு knowledge தாதி was கிட்ட nothing. சொன்னாங்க. I will தாதியரா take இருப்பீங்க, care of people. So when I பிள்ளைங்கள came back, மனிதர்களுடைய வலியை நான் I got தெரிஞ்சுக்குவேன் sick, அப்படின்னு I have தாதி fever. சொல்லுவாங்க. She will know how தாதி to எனக்கு take care of காய்ச்சல் me, not இருக்கு, only giving the medicine, but she will go and take their love to Baba. Then Baba will பாபாட்ட start இருந்து அன்பு feeling எடுப்பாங்க. better. So life is not about external things. Life is really வாழ்க்கை something very tender, gentle, compassionate. வாழ்க்கை என்பது And I feel that if that ரொம்ப is shared, பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டியது, then you have to learn எந்த everything. நேரமும் Because if you don't know உடையக்கூடியது, how to take care, கவனமா பார்த்து கொள்ள வேணும். you cannot take care then. So I think நீங்க அதை கவனிச்சு if வாழ்க்கையை கவனிச்சு that கொள்ளலன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் disinterested கவனிச்சு side கொள்ளலன்னா அது உடைஞ்சு is போயிரும். full, but on other பற்றற்று side இருங்க, interest and நிரம்பி இருங்க, take care of everyone is very, very எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லோர் மேலயும் அக்கறை செலுத்துங்க. and I saw all that in Dadi's. தாதிமார்கள்ல இது எல்லாத்தையும் பார்த்தேன். But most ரொம்ப caring Baba, very caring. பிரம்ம பாபா ரொம்ப 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 நேசிப்பார், எல்லோரையும் Baba ரொம்ப always கவனமா said, பார்த்துக்குவார். "Save the ஒவ்வொருத்தருக்கும் dog." என்ன வேணும், So எப்படி பாதுகாக்கிறது. attitude of caring from where all the other skills and abilities அந்த you feel பழக்கம் extremely similar. பிரம்ம பாபாவுல இருந்தது. You do it with love. கஷ்டப்பட்டு யோசிக்க கூடாது, அன்போட நேசத்தோட செய்யணும். everyone has the same kind of capacity, or that is also according to the part, or I think all round there. capacity is எல்லோருக்கும் ஒரே நிலைப்பாடு இருந்ததா? has to be that love, you know. If அந்த அன்பு I நிலை take இருந்தது. care of myself, all the நான் time I am என்னையே thinking, பாதுகாத்து what I கொண்டனாக்க keep, what I keep.
you have to share your, Dadi Janki used to say, care and share. Because whatever, as I had mentioned, that if I make tea, பகிர்ந்து கொள்ளணும், everyone, do you want அக்கறையும் tea? Do you இருக்கணும். want tea? Right. டீ வேணுமா, டீ So வேணுமான்னு people நான் say, எல்லாருக்கிட்டையும் oh, கேட்பேன். I can't manage. I have to just drink, make my tea and drink. என்னுடைய So டீயை நான் செய்து this is நான் குடிக்க what வேண்டியிருக்கு. I நான் do. எல்லாருக்கும் செய்ய முடியாதுன்னு ஒரு சிலர் Yes. சொல்லுவாங்க. Now, some may not want to make tea, but they may not make coffee. அக்கறையோட இருக்கணும். Yeah, But in, அதே but சமயத்துல in terms of it, பகிர்ந்து everybody does கொள்ளணும். their part, but the attitude of பகிர்தலும் இருக்கணும், that they keep. அக்கறையும் once இருக்கணும். when we were there, many of us, Jayanti Ben, myself, Dr. Nimla, Dadi Janki, Usha லண்டன்ல Bhai, நாங்க நிறைய and பேர் இருந்தோம். Jayanti Ben's ரமேஷ் mother, பாய், Jyoti, ஜெயந்தி பென், ஜெயந்தி பென் அவருடைய everyone தாயார், had தாதி this ஜானகி, tea நானு, Tea is a very ஆம், complicated thing. தீதி டாக்டர் Everyone நிர்மலா, had of their taste. So we all went எல்லோருக்கும் together. அவங்கவங்களுடைய ருசி One ரசனை will இருந்தது. wash the pot, another one will come. One day Dadi said, ஒரு why not? ஒரு நபர் சமைப்பாங்க, ஒரு நபர் Because we like கழுவி tea. போடுவாங்க, She said, why not? She told Jayanti Ben's mother. She used ஒரு to நபர் stand every day. எல்லாத்தையும் அடுக்கி வைப்பாங்க. 4 o'clock, make a big ஜெயந்தி tea, பெனுடைய தாயார் make எல்லோருக்கும் tea, 4 and மணிக்கு everyone நல்ல drank that. சாயா செய்வாங்க, நல்ல Because she wanted தேய் us தண்ணி all to sit செய்வாங்க. together, drink tea. காரணம் எல்லாரும் She used to get notes from எல்லோரும் teachers. ஒன்னா Very nice. உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. Because at that time we used to miss Madhuban lot. மதுவனத்தை ரொம்ப Notes on ஜெயந்தி பெனுடைய what தாயாருக்கு we மதுவனத்தோடைய learned. நோட்டு And she புத்தகம், would மதுவனத்தில் always உள்ளது read கருத்துகள், until 5, நாங்க 5:30. எல்லோரும் And then of course 5, we 5:30 come மணி and வரைக்கும் then காதால students கேட்போம். start coming, we give course and meditation. காஸ் and கொடுப்போம், தியானம் கற்றுக் கொடுப்போம். மாணவர்கள் வருவாங்க 5:30 மணிக்கு மேல. together and குடும்பமா இருப்போம், has a பகிர்ந்து different கொள்வோம். Tea was an excuse, but it was really about coming together and being தேய் together. தண்ணி ஒரு காரணமா இருந்தது, ஆனால் அதனுடைய நோக்கம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம். was தாதியோடைய caring and inspiring. Because we have to தாதியோடைய care முக்கியமான and தலைப்பு even if கேரிங், one ஷேரிங், person இன்ஸ்பைரிங். goes கேரிங், down, ஷேரிங், affects இன்ஸ்பைரிங். whole energy. So அக்கறை daily இருக்கணும், participation, பகிர்ந்து கொள்ளணும், together, மற்றவர்களுக்கு and then ஊக்குவிக்கணும். motivates இந்த 3 வார்த்தை everyone தாதி else. பயன்படுத்துவாங்க. But உற்சாகத்தோட இருக்கணும், that's மற்றவர்களுக்கு I ஊக்குவிக்கணும். think we create a culture, no? இந்த Because கலாச்சாரத்தை நம்முள்ள 9:30 வாழ்க்கை முறையா to ஆக்கிக்கணும். 9:30 to 10, இந்தியாவுல 9:10க்குள்ள everyone has to sit together. எல்லாரும் ஒன்னா How அமருவாங்க. was their day? If அவங்களோட students நாள் came, எப்படி what இருந்தது, questions they asked. மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட கேள்விகள் என்னவா இருந்தது. You know, Some places, in some places. yeah, they will இன்னமும் sit and they இன்றைக்கும் will read up சில இடங்கள்ல Vivek Murli or revise something. இந்தியாவுல இருக்கு. And then 10 share நிமிஷம் their personal. அவ்வியக்தி And Didi used to say, முரளி "You laugh or வாசிப்பாங்க. cry or whatever you have அழுவுறாங்களா, in your family." சிரிக்கிறாங்களா, She said, if you don't do that, then you நீங்க அதை go to செய்யலைன்னா the students, right? My நாங்க mood is மாணவர்கள்ட்ட happy, போவோம். or I want this, நான் சந்தோஷமா இல்லை and இன்னைக்கு, then attachments begin. பற்று வரும். They get their own, oh, I get things from this one. இந்த நபர்கிட்ட இருந்து இந்த செய்தி Yagya they கிடைக்கும். always wanted. It's one yagya, right? இது ஒரு யக்யா இல்லையா? Completely. Now what happens that people sometimes their timetable, we are tired and களைப்படைஞ்சிடுறாங்க. we don't want to. டைம் டேபிள் ரொம்ப Majority likes it. நெருங்கி இருக்கு, That நெருக்கி is why இருக்கு. when we have this Avyakti Parivar, I thought இதுல it brought back the இதனாலதான் இந்த அவ்வியக்தி பரிவார் every இருக்கு. night we could share, not only with ஒவ்வொரு Avyakti இரவும் Avyakt Parivar here also. அவ்வியக்தி பரிவார், வியக்தி பரிவார், But we always 5ஓ share some 10ஓ kind of something. Now, I know ஏதோ this ஒண்ணு பகிர்ந்து கொண்டே is இருக்கின்றோம். but I think in some centers, maybe it's true for சில some, நிலையங்கள்ல but they also meet like right after Murli, I think, to kind of go over the day In the morning. in the morning is காலையில practice that Yeah, still there goes on. some or- places because உரையாடல் இருக்கும். generally is காலையில time is like, because people have to go for
work, then வேலைக்கு karma போகணும், yoga, then கர்ம lots of யோகா, keeping பொறுப்புகள் busy. இருக்கும். Especially when there is a lot to do, I find that நிறைய through வேலை the செய்ய day, வேண்டியிருந்தால் each other's face, who's doing what, but instead if we all யார் sit என்ன செய்றோம், and sort out things together, it works a lot better. But Yeah, that is one thing when I used to go to Harmony House, after class, I will sit, we were 7, 8 of us. ஹார்மனி வீட்டுல, there, ஹார்மனி and ஹவுஸ்ல we sit together to plan நாங்க ஒன்னா உட்காருவோம். what you're doing today, what you're doing. நீ என்ன Even செய்றீங்க, for நீங்க என்ன activities செய்றீங்க, like நம்ம who is கேட்போம் doing இல்லையா? things. கலாபேனும் அங்க Yeah, I இருந்தாங்க. used to do, but then உரையாட, when I left, பகிர்ந்து it கொள்றத represented. So ரொம்ப the முக்கியம்னு supervisor சொல்றாங்க was டிடி. kind of coordinator said, I get confused. Everyone says something different. So எல்லாரும் வெவ்வேறு I விதமா get சொல்றீங்களே, confused, right? எனக்கு புரியல Then I அப்படின்னு ஒரு feel சகோதரி I like குழப்பப்பட்டாங்க. what everyone wants. But she எல்லாரும் said, என்ன I வேணும், can't handle all these different ideas. So then என்னால ஒவ்வொருத்தருடைய said, okay, at least once, வெவ்வேறு at least once a எண்ணங்களை month, என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு இந்த hold சகோதரி meeting சொன்னாங்க. together for them. Yeah, we அது organized for 15 days. எல்லாருடைய Ask ஆசாபாசங்களை everyone in the நாம corner of the dining room. முக்கியத்துவம் கொடுத்து சேவை Everyone செய்யறது sat ரொம்ப and they முக்கியம். shared. Would be நம்ம close to உட்கார்ந்து them. பகிர்ந்து கொள்ளணும். I like big family. I like variety. எனக்கு பெரிய குடும்பம்னா differences பிடிக்கும். of- mean everyone will have their ideas, but doesn't matter. எல்லாருக்கும் If வெவ்வேறு they எண்ணங்கள் discuss, இருக்கும். yeah, I think that நல்ல that's திட்டங்கள். this point about the canopy of remembrance. I was thinking about நினைவு how யாத்திரையின் I was making reference today to பாதுகாப்பு. how there are these two forces. When we are இந்த remembering, we are being pulled by Baba, and when we forget, நாம we are பாபாவை pulled by நினைவு Maya. கொள்றோம், And பாபாவால the பாதுகாக்கப்படுறோம். question came up, மாய் how do we, மாய் and Maya makes you, lose your power of realization. So மாயை how does உங்களுடைய it mean that we have விழிப்புணர்வின் lost our சக்தியை power இழக்க to வச்சிருவார். begin with? பாபாவுடைய நினைவுல இல்லைனாக்க. How does remembrance help us to get back that power of realization of நினைவு யாத்திரை what எப்படி we're thinking or saying or doing is நாம என்ன செய்யறோம், the influence of Maya. So மாயின் very பாதிப்புல important நம்ம point போயிடுறோம். which you are raising that. So actually, when remembrance, then Murli, then நினைவு sharing, யாத்திரை, முரளி, and then பகிர்ந்து when we கொள்றது, do our karma கொள்ளும் yoga, கலை, then கர்மயோகம். it's always good to share, what they want to do, their enthusiasm. அவங்களுடைய ஆர்வம், உற்சாகம், You know, அடுத்தது என்ன செய்ய போறோம், there are different souls. Some, like Baba said, வெவ்வேறு if you have ஆத்மாக்கள் taken a locking job, you will ஒரு work 8 லௌகீக hours, right? வேலையை எடுத்தீங்கன்னா And 8 you மணி have நேரம் to வேலை cook, செய்வீங்க you இல்லையா? have to clean. But for நீங்க God's சமைக்கணும், sake, at least 8 hours. தூய்மைப்படுத்தணும். 8 மணி நேரம் If you குறைஞ்சது really doing வேலை seva, செய்யணும் இல்லையா? at least 8 hours. சேவை செய்யணும் இல்லையா? At least I keep my chart of that. I am not able to do much karma yoga, but mansa seva, என்னால ரொம்ப meditation, கர்மயோகம் செய்ய முடியாது. something or other, 8 hours we should 8 மணி serve நேரம் Baba. நானு And then if சேவை செய்யணும். possible, பாபாவுடைய நினைவுல இருக்கணும். but என்னால கர்மயோகம் செய்ய முடியலனா ரொம்ப முக்கியம் 8 மணி நேரம் if நான் you cannot சேவை cook செய்யணும். breakfast, you can cut vegetables. Everyone சமைக்க should முடியலனா நான் sit காய்கறி together. வெட்டணும். That ஒவ்வொருத்தரும் also ஏதோ gives கொஞ்சமா happiness. ஏதோ ஒரு மூலையில கர்ம யோகா செய்யணும். Yeah, number wise, Baba always says. நம்பர் பிரகாரம் எல்லோரும் நம்பர் So பிரகாரம். the old ones have to maintain those systems so that others can also மூத்தோர்கள் look at it and then not say நிலைமுறையை anything. கடைபிடிக்கணும், மற்றவர்கள் பின்பற்றணும். No, we have to. I think what happens is there's just so much to do. If we just take a few நிறைய minutes செய்ய to வேண்டியிருக்கு. be, I think a lot of this comes naturally, isn't it? When we have lot to do, எல்லாமே time we should sit நிறைய together செய்ய வேண்டியிருக்கு, எல்லாமே ஒரு நிலைப்படும். once or twice to relax. Maybe have fruit together at break time. Something, not all sit together and then again let's
think about It's not Murli about Padma. doing, right? Let's eat fruit together, you know. Mm. That's what something we should do. Because during Dadi's, we were together. After lunch, we தாதிமார்களோட நாம ஒன்னா இருப்போம். very gentle லஞ்ச் முடிஞ்சு party. மத்தியான உணவு சாப்பிட்ட Wherever பிறகு we sit, everyone gets the பழங்கள் and then we share உண்ணுவோம். things and, you know. நிறைய பழங்கள் இருக்கும். These எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம். people are not able to share. When we இந்த remember, காலத்துல now it's really பகிர்ந்து come out கொள்ள with முடியாத something சூழல்ல different. மனிதர்கள் We வாழ்றாங்க. think it as nothing new or nothing different, but now we realize the importance, the value, and the beauty of those. It's almost like a culture. பகிர்ந்து கொள்ளும் கலை. Creating a culture of whole, way of living with ease and with friendship. All people in big families, royal families, because I have few. பெரிய குடும்பம். And so after lunch, they all sit together and chat, and there is always at least one. மதிய உணவுக்கு பிறகு நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி Where they relax, they eat, they participate, they share. Very, very important. That's where ஒன்று கூடி சாப்பிட்டு ஓய்வு பெற்று களைப்பு ஆறி ஒருநிலைப்பட்டு இருக்கிறது அது ஒரு விதமான குஷி. பாபா எப்பொழுதும் சொல்லுவார், நினைவு கொள்ளுங்க, பாபாவை நினைவு கொள்ளுங்க, நினைவு கொள்ளுங்கன்னே சொல்லுவார். நினைவு நினைவு என்றால் குஷி, நினைவு என்றால் அமைதி, நினைவு என்றால் அன்பு. பாபாவுடைய அறையில 2 மணி நேரம் இருந்துட்டு வெளியே வந்து கோவப்பட்டீங்கன்னா என்ன மாதிரியான நினைவு கொள்றீங்கன்னு நான் கேட்பேன். கலாபென் பீஸ் வில்லேஜ்ல இருக்கிறாங்க. 30 பேர் இருக்காங்க. வெவ்வேறு விதமான கலாச்சாரம், கர்மயோகா, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை, அவங்களுடைய சொந்த அனுபவத்துல கலாபென் பகிர்ந்து கொள்றாங்க. சுய உணர்வு, ஒன்று கூடுதல், ஒருநிலைப்படுதல், அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில கேள்வி கேட்கிறாங்க. பீஸ் நிவாசிஸ் இத கேக்குறாங்க. அவங்களுடைய கலாச்சார பிரகாரம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. நன்றி தீதி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ தீதி. தேங்க்யூ கலாபென். நாளைக்கு சனிக்கிழமை அமிர்த வேலை 3:30 மணிக்கு, தியானம் 6 மணிக்கு, ஹிந்தி சக்கார் முரளி 7 மணிக்கு, அவ்யக்தி குழந்தைகளுடைய வகுப்பு 1:30 மணிக்கு, அவ்யக்தி இளையோரின் வகுப்பு 3 மணிக்கு, சாயங்காலம் தியானம் 6 மணிக்கு, பாப்தாதா அவ்யக்தி முரளி 7:20க்கு. பாபாவை நினைவு கொள்ளுவோம். தீதி கிட்ட இருந்து திருஷ்டி வாங்கலாம். எல்லோரும் கேமராவை திறந்த நிலையில வச்சிருங்க. Have a loving intellect in order to அன்பு become புத்தி உள்ளவரா இருங்க. victorious jewel. வெற்றிக்குரிய ரத்தினமா ஆகுங்க. நினைவு யாத்திரையின் பாதுகாப்புல இருங்க. Constantly victorious. சதா சாதனைக்குரியவரா இருக்கணும்னு சொன்னா The canopy of நினைவு யாத்திரை அப்படின்ற பாதுகாப்புல இருங்க. those who always stay under the canopy
யாரெல்லாம் நினைவு யாத்திரையின் பாதுகாப்புல இருக்கிறீங்களோ, மாயையின் பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. மாயையின் நிழல் கூட உங்க மேல படாது. எந்த விதத்திலையும் மாயையின் நிழல் கூட உங்க மேல படாது. 5 விகாரங்கள் உங்களுடைய விரோதியா இருக்கிறதுக்கு பதிலா உங்களுடைய சேவகனா ஆகி உங்களுக்கு சேவை செய்யும். மாயை விஷ்ணுவின் படத்துல பாம்பை காட்டியிருக்காங்க. அவருடைய மெத்தையா பாம்பை காட்டியிருக்காங்க. பாம்பு தலை அவருடைய பாதுகாப்பா இருந்தது. இது வெற்றியின் சாதனை, வெற்றியின் சாதனையா காட்டப்படுது. विजय रतन बनना है तो प्रीत बुद्धि बनो, याद की छत्र छाया सदा विजयी रहने के लिए याद की छत्र छाया में रहो। जो सदा छत्र छाया के अंदर रहते हैं वे सर्व प्रकार के माया के विघ्नों से सेफ रहते हैं। उन पर किसी भी प्रकार से माया की छाया पड़ नहीं सकती। यह 5 विकार दुश्मन के बजाय दास बनकर सेवाधारी बन जाते हैं। जैसे विष्णु के चित्र में दिखाते हैं कि सांप ही शैया और सांप ही छत्र छाया बन गए। यह है विजय की निशानी। ओम ஓம் சாந்தி.